2024 OIR-4 என்கிற விண்கல் அசூர வேகத்தில் வந்து பூமியை தாக்கும் என்ற செய்திதான் உலக மக்களை அதிர வைத்துள்ளது. ஆனால் நடக்கப் போவதே வேறு விதமான சம்பவம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். இனி நடக்கப் போவது என்ன பார்க்கலாம். கடந்த ஆண்டு தொடக்கத்தில் நாசாவின் ஆய்வு மையத்தில் 2024 OIR-4 என்ற விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விண்கல் சுமார் 2000 அடி உயரம் கொண்டது, அதாவது 15 மாடி கட்டடம் அளவிற்கு உயரம் கொண்டது என கூறுகின்றனர் ஆய்வாளர்கள். 2024 OIR-4 விண்கல் வியாழன் கோளுக்கும் செவ்வாய் கோளுக்கும் இடையே குவியலாக உள்ளன என்றும், இதிலிருந்து விண்கல் சில சூரியனை நோக்கி வரும்போது பூமியில் மோதுவதற்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவேதான் 2024 OIR-4 விண்கல்லின் ஒவ்வொரு அசைவுகளையும் ஆய்வாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். குறிப்பாக விண்வெளியில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் பார்வை கூட இந்த விண்கல்லின் மீது விழத் தொடங்கியுள்ளது. அதே சமயம் 2024 OIR-4 விண்கல் பூமி மீது அசூர வேகத்தில் வந்து மோத 3% வாய்ப்பு இருப்பதாக முதல்கட்ட ஆய்வில் கூறப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த ஆய்வுகளின் பூமியில் மோதுவதற்கு வாய்ப்பு இல்லை என கணிக்கப்பட்டது. 2024 OIR-4 விண்கல்லிலிருந்து பூமி தப்பித்தாலும் நிலவுக்கு அதிக ஆபத்து இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அப்பீல்டு இயற்பியல் ஆய்வகம் நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விண்கல் நிலவில் நேரடியாக மோத உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த விண்கல் நிலவில் மோதும்போது பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றும், பெரிய அளவில் பள்ளம் ஏற்பட்டு தூசி மணல் படிந்து படலம் உருவாகும், பெரிய அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கூறுகின்றனர் ஆய்வாளர்கள்.